வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்கான ஏப்ரல் மாதத்து பலன்கள் 2016 வருஷம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதனால் ஆளப்படக்கூடிய ஒரு ராசி. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட மக்களுக்கும் தொழில் விருத்தியை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் அக்யூமெண்ட் நல்லா இருக்குது. அந்த பிஸ்னஸ் அக்யூமெண்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றது தெரியும். அதே போல் இந்த ரிலேஷன்ஷிப்பு ஒருத்தரோட இந்த நட்புறவுகள் என்பது சிறப்பாகத்தான் அமையும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல தைரியஸ்தானம் வலுத்திருக்கிறது. சில முக்கிய முடிவுகள், தைரியமாக சில ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த மாதமாக இருக்குது. அப்போது சில விஷயங்களில் பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு எடுப்பீங்க நீங்கள். அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது சில எதிர்ப்புகள் வருது. அப்படிங்கும் பொழுது உனக்காச்சும் எனக்காச்சும் பார்த்துடலாம், இந்த எதிர்ப்புகளை நான் சந்தித்து முறியடித்து வெளியில் வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் உறவு முறைகள் சிறப்பாகத்தான் இருக்கும், ஆனால் சோதனையாக இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் உங்கள் தொழிலில் உங்கள் கூட்டாளிகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க, ரொம்ப ஒரு நல்லபடியாக வச்சுருக்கீங்க. ஆனால் அதை அவர் உணர்ந்தாரா என்று தெரியவில்லை. அவர் ரொம்ப ஒரு ஒரு தன்னுடைய போக்கில் சில எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்கள் நேரமாக கூட உங்களோட பேசலாம், எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் பேசலாம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னென்னா, பொறுமையும் நிதானமும் அவசியம். உனக்கு என்னடா பெருசாக தெரியும், என்ன இவ்வளோ பேச வந்துட்டேன், நீங்கள் ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் முறிச்சிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானம் அப்படி தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன அட்வைஸ், அவ்வளோதான். இந்த மாதத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நேர்பட தான் சிந்திக்கிறீங்க, சரியான முறையில் தான் காயின்ஸ் எல்லாம் நகர்த்துறீங்கன்னு சொல்லணும். அப்படி இருந்தாலும் கூட உங்கள் நினைப்பிற்கு மாறாக சில விஷயங்கள் இருக்கும். அது கொஞ்சம் ஏமாற்றம் தரக்கூடிய வகையிலோ இல்லை சில தடைகளோ ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு, பணம் இருக்குது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம், கவர்மெண்ட் சாங்ஷன் இல்லை, எல்லாம் கரெக்டு, தாலி கட்ட வேண்டியதான், பொண்ணு ரெடி, மண்டபம் ரெடி, எல்லாம் ரெடி, ஐயர் வரலையே, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். அதை பொறுமையாக கையாண்டு வெற்றி பெற வேண்டியது அவசியம். செலவு இனங்களை பொறுத்த வரையில் நிறைய செலவாகும். நீங்கள் 100 ரூபா செலவாகும்னு ஒரு இடத்துல எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 300 ரூபா செலவாகும். ஏதோ புதுசு புதுசாக வரும். ஆனால் எப்பாடுபட்டாவது உங்கள் காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். அதற்கான ஒரு உழைப்புகள், அந்த லாஸ்ட் மினிட்டில் வரக்கூடிய சில தடைகளாலேயே நமக்கு ஒரு மனசில் ஒரு படபடப்பு உருவாகும். இந்த கிளைமேக்ஸில் வர மாதிரி திடீர்னு எதிர்பார்க்காத ப்ராப்ளம் காமிப்பாங்க, அது மாதிரி மனசில் ஒரு படபடப்பு. ஆனால் இந்த படபடப்பெல்லாம் தாண்டி திறமையாக செயல்பட்டு அந்த வெற்றிக்கனியை எட்டக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது உங்களுக்கு அமையிறது. ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப மோசம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில். இது ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய, அனுபவங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையவிருக்கிறது. வணக்கம்.